So in this environment, what is the Congress Party and the India Alliance thinking of doing? இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் என்ன செய்ய நினைக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். In an environment where Mr. Narendra Modi has forced every single Indian youngster to be unemployed, we are going to take drastic action for employment. இந்தியாவினுடைய எல்லா இளைஞர்களையும் வேலையில்லா திண்டாட்டத்தின் சூழ்நிலையிலே மோடி அவர்கள் திணிக்கின்ற சூழ்நிலையில் அவர்களை பற்றி நினைத்து அவர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனமாற விரும்புகிறோம். There are 30 lakh jobs, 30 lakh government jobs which today are lying vacant. We will give these 30 lakh jobs to the young people of this country. இன்று ஒன்றிய அரசிடம் 30 லட்சம் பணியிடங்கள் வேலைகள் காலியாக இருக்கின்றன. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த இடங்களை 30 லட்சம் இடங்களையும் உடனடியாக நிரப்புவோம். And that is just the starting point. The children of rich families, before they get a proper job, they do an apprenticeship. வேலை கிடைப்பதற்கு முன்பு அந்த இளைஞர்களுக்கு வேலை பயிற்சி வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். For 6 months or a year, they go to a private company and they work and they get paid for that work and they get trained. ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருடம் ஒரு தனியார் நிறுவனத்திலே அவர்கள் வேலை பார்த்து பயிற்சி பெற்று அதற்கு பிறகு அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம். And so for all our graduates, undergraduates and our diploma holders, we are going to pass a law which is going to be called the right to apprenticeship. இதை போன்று டிப்ளமோ படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள், என்ஜினியரிங் கல்வி படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள், பட்டம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் இயற்றி வேலை வாய்ப்பு பயிற்சி சட்டம் என்றே அதற்கு பெயர் விட்டு அந்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம். Every single Indian youth will have the right to get an apprenticeship with a private company, public sector company, or with the government. They will be allowed to work for 1 year. They will be trained, and for their 1 year, they will get 1 lakh rupees in the bank account. தகுதி பெற்ற ஒவ்வொரு இளைஞனும் இளம்பெண்ணும் இந்தியாவில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஓராண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த ஓராண்டு பயிற்சி பெறுகின்ற காலத்திலே அவர்களுக்கு அரசு 1 லட்சம் ரூபாய் வழங்கும். And if they do well, then that job can become a permanent job. அவர்கள் அதிலே சிறப்பாக தேர்ச்சி பெறுவார்கள் என்று சொன்னால் அந்த வேலையிலேயே அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள். This will allow millions of youngsters to have a work experience, will give them pay for 1 year, and will also allow them to be trained in their interest area. இதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைக்கான பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வேலை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும்.